அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஹீனா கிச்சன். இன்னும் ஒரு உலகோடு உங்களை சந்திக்கிறேன். இது வந்து டே அண்ட் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. என்னன்னா முந்தின நாள் ஈவினிங் எடுத்த வீடியோ. அதோட அடுத்த நாள் காலை சாப்பாடு, அதோட பகல் சாப்பாடும் செஞ்சுக்கிறேன். என்னென்ன செஞ்சேன்னு பார்ப்போம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த அரிசி மாவு வந்து நான் வீட்லயே ரெடி பண்ணி எடுத்தது தான். பச்சரிசி நல்லா ஊற போட்டு இதை மில்லி கொடுத்து நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த ஈரப்பதம் எதுவும் இல்லாமைக்கு நல்லா என்னப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வறுபட்டு வர சில விலங்கும் அந்த மாவோட சத்தமே குறைஞ்சிருக்கும் அந்த ஈரத்தன்மை. அதோட என்னப்படி ஆற வச்ச பிறகு இதை வந்து ஒரு பாஸ்கெட்டில் இல்லாட்டி கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு புட்டு, இடியாப்பம், ரொட்டி எது வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை அடுத்த நாள் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொட்டி தான் செஞ்சு எடுக்க போகிறேன். தேங்காய் துருவல் கொஞ்சம் துருவி எடுத்துட்டேன். அதோட தேவையான அளவு மாவை போட்டு அதுக்கு வந்து உப்பு, அதோட தண்ணி வந்து சுடு தண்ணி அல்லது சுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி மாவை நல்லா ரொட்டி பாத்துக்கு பனைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த அரிசி மாவு வந்து வீட்லேயும் ரெடி பண்ணி எடுக்கலாம். என்னென்னா கொஞ்சம் லேசி தான். நான் கடையில் வாங்குறத விட 1 கிலோ அரிசி மாவு செஞ்சால் அதில் மிச்சமாக அவங்களுக்கு மாவு எடுத்துக்கலும். இந்த மாவு வந்து தேங்காயோடு நல்லா கலந்து விட்ட பிறகு நீங்கள் கையாலே நல்லா பனைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றிக்கணும், ஒரே அடிக்க ஊற்றிக்க வேணாம். இது வந்து சிவப்பு அரிசி மாவு தான். சிவப்பு பச்சரிசி அதால் அடித்து செஞ்சது தான். உண்மைக்கு நல்லா ஆரோக்கியமாக இந்த சிவப்பு அரிசி மாவு, சிவப்பு அரிசி மாவு புட்டு, இடியாப்பங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் பனைஞ்சு வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து கறிக்கு வந்து நான் மாசி வெங்காயத்தை நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். அதெல்லாம் கட் பண்ணி மாசி அதோட வெங்காயம், தக்காளி, சின்ன கொச்சிக்காய், பெரிய கறி கொச்சிக்காய் எல்லாம் போட்டு இதோட கட்டர்த்தூள், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் ஊற்றி இதோட சின்ன புளியங்கத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு புளிக்காக. இல்லைன்னா உங்களுக்கு சின்ன மாங்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம். மாங்காய்னா பச்சை மாங்காய் இருந்தால் நல்லா இதோட. அப்போ அந்த புளி, உப்பு, காரம் எல்லாம் மிக்ஸில் அந்த ரொட்டிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் ஆகிக்கும். சாலா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாசிக்கு பதிலாக கூனியும் போட்டு செய்யணும். சின்ன கூனி, சின்ன இறால். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் அந்த எண்ணெயிலே வதங்கி நல்லா வேகும் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கூட வேணால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலும். கட்டர்த்தூளுக்கும் மிளகாய்த்தூளும் போட்டு எடுத்துக்கலும். இப்போ இந்த ரொட்டியை வந்து நான் இப்போ இதை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லாட்டி ஒரு பொலித்தீன் பேக்கில் போட்டு சரி கவரில் சரி போட்டு என்ன ரொட்டியை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ரொட்டி தட்டும்போது நீங்கள் கையால் தண்ணி கொஞ்சம் தெளித்து தெளித்து தட்டுங்க. அரிசி மாண்டத்தால் இல்லாட்டி வெடிக்க பார்க்க உங்களுக்கு ஒரு சுட்டு எடுக்க சில. இது அரிசி மாவு மட்டும் போட்டு செஞ்சதால் உங்களுக்கு கஷ்டமாக இருந்து அந்த தண்ணி கொஞ்சம் தெளித்து தெளித்து ரொட்டியை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் சூடாகி வரசல் என்னப்படி மாவை போட்டுக்கோங்க. ரொட்டியை போட்ட பிறகு ஒரு மூடியால் மூடி வச்சுக்கோங்க. அப்போ அந்த வெடிப்பொண்டும் இல்லாமைக்கு நல்லா வெந்து வரும். இதே ஒரு பக்கம் வந்து வரசல் என்னப்படி கலர் மாறி வரும் கீழ் சைடு. அந்த டைமுக்கு நீங்கள் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு ரொட்டி வந்து சுட சுட நீங்கள் சாப்பிட்டால் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும், ஆற வச்சு சாப்பிட்றத விட. இதோட கறி வந்து மாச வெத்தம் செஞ்சேன். அதோட பகல் கறி வந்து நான் பருப்பு கொஞ்சம் பசலிக்கீரை போட்டு ஆக்குவோம்னு நினச்சேன். அதுக்கு வந்து கீரை கொஞ்சம் பறிச்சு நிற்கிறேன். இப்போ மழை டைம்லத்தால் நல்லா பசலிக்கீரையெல்லாம் வளர்ந்து பார்க்குறதுக்கே கீரை கொடியெல்லாம் நல்லா அழகாக இருக்குது, பச்சை பசேலுண்டெல்லாம். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பறிச்சு எடுத்து நிற்கிறேன். பகலைக்கு கறிக்கு போடுவோம்ட்டு. அதுவும் பருப்பு கறியில் போட்டு சமைச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். உங்களுக்கு இந்த பசலிக்கீரை ஒரு கண்டு வச்சாலே போதும். அதோட விதைகள் விழுந்து விழுந்து நிறைய முளைச்சி மண்ணப்படி. இப்போ பருப்புக்கான கறியெல்லாம் போட்டு பருப்பு வந்து வரசல இந்த டைமுக்கு நீங்கள் கீரையை போட்டுக்கோங்க. கீரை வந்து மிச்சம் போட்டுக்க வேணாம். இது சின்னதாக இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணாமல் போட்டாலும் பரவாயில்ல. போட்ட பிறகு இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. அந்த கீரை கொஞ்சம் வதங்கட்டும். இதோடு நாங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கணும். கட்டி தேங்காய் பால் ஊற்றின பிறகு இதை கொதிச்ச சில அரைக்கிறேனும்.
இன்னைக்கு பருப்பு கீரை போட்டு கறி இப்படி தான் இருந்தேன். சின்னவங்க இந்த கீரைகளை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் பருப்பில் போட்டு இன்னபடி ஆக்கி கொடுத்து பாருங்கள். உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாகவும் வரும், விரும்பி சாப்பிடுவாங்க. பகலைக்கு வந்து அதோட பருப்பு கறியோட கத்திரிக்காய் சாம்பல் ஒன்று செய்யணும்னு நினச்சேன். அந்த கத்திரிக்காயை வந்து நான் இன்றைக்கி இன்னபடி சுட்டு தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு சுடாமைக்கு என்னப்படி கேஸ் ஸ்டவ்லையும் சுட்டு எடுத்துக்கணும், தணலில் இன்னப்படி சுடாமல். நான் இது விறகு அடுப்பு தணல்லையும் சுட்டு எடுத்துக்கிறேன். 2 சைடும் மாறி மாறி இன்னப்படி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகினதும் நீங்கள் இறக்கி எடுத்துடணும். கத்திரிக்காய் இது வெந்த பிறகு நீங்கள் எடுத்து இதை அப்படியே தண்ணியில் போட்டுருங்க ஆறும் வரைக்கும். நாங்கள் கரட் சாம்பல் எப்படி செய்தோ அது மாதிரி இந்த கத்திரிக்காய் சாம்பலும் உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலும். அப்படியே நீங்கள் ஆற வச்சுடுங்க. இதுக்கு தேவையான வெங்காயம், ஆசி, சின்ன கொச்சிக்காய் அதெல்லாம் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கத்திரி ஆறுறதுக்கு வந்து நான் இன்னப்படி கட் பண்ணியிருந்தேன். அவசரமாக ஆறிடும் இந்த கத்திரிக்காய் சாம்பலுக்கு. எங்களுக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலும். இதை இன்னப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. இதோட நான் கொஞ்சம் மாசியும் அரிஞ்சு போட்டிருந்தேன். மாசோட வெங்காயம் இப்படி நல்லா கையால் உதிர்த்து போட்டுக்குவோம் நல்லா. அதோடய தக்காளி, சின்ன கொச்சிக்காய் அதுகளெல்லாம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இதே காரத்துக்கு கணக்காக கொச்சிக்காய் போட்டுக்கலாம். போட்ட பிறகு நீங்கள் எல்லாம் இப்படி கலந்துட்டுங்க கையால். அதோட வந்து நீங்கள் மிளகாய்த்தூள் இல்லை உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. புளிக்கு வந்து நான் இன்றைக்கி தேசிக்காய் இல்லாதால நான் கொஞ்சம் புளியங்காய் தான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு தேசிக்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இன்னப்படி கரண்டியால் நான் இன்னப்படி எடுத்து விட்டுட்டேன் கத்திரிக்காயில். இப்போ இதை நல்லா நாங்கள் கலந்துவிட்டு நல்லா கட்டி தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. நாங்கள் அந்த தேங்காயில் புளிஞ்செடுக்கிற முதலாம் பாலில் கட்டி பால் எடுத்துக்கோங்க. அதை ஊற்றி நல்லா இன்னப்படி கலந்து விட்டுக்கோங்க. உப்பு புளியை கணக்கான செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம். இந்த கத்திரிக்காய் சாம்பல் இப்படி தான் இருந்துச்சு. நீங்களும் ஒரு நாளே ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைய நாள் வந்து கத்திரிக்காய் சாம்பல் பருப்பில் கீரை போட்டு ஆக்கினதும் அதோட கொஞ்சம் இறைச்சிக்கறி இறைச்சியோட வந்து கிழங்கு போட்டு தான் நான் ஆக்கி எடுத்திருந்தேன். பண்டைய நாள் பகல் சாப்பாடு இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ். புதியதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.